தமிழொலி சொந்தங்களுக்கு வணக்கம். தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள். நாட்டின் பல பகுதிகளில் சீரற்ற காலநிலையினால் ஏற்பட்ட வெள்ளம் மற்றும் அனர்த்தங்களினால் பாதிக்கப்பட்ட மக்களின் நிலைமைகளை கண்டறிவதற்காக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நேற்று கள விஜயம் மேற்கொண்டுள்ளார். கொலனாவ, கலனி, ஆபத்தலை ஆகிய பிரதேசங்களுக்கு நேரடியாக சென்று நிலைமைகளை கண்காணித்தார். கொலனாவியை சேதாவத்த பெஹ்ரகொட ரஜமகா விகாரியில் நடைபெற்ற கலந்துரையாடலில் ஜனாதிபதி பல்வேறு படிப்புரைகளை விடுத்துள்ளார். கலனி ஆற்று பள்ளத்தாக்கில் வெள்ளத்தை ஏற்படுத்தும் வகையிலும் மழைநீர் வழிந்தோடுவதை தடுக்கும் வகையிலும் மேற்கொள்ளப்படும் புதிய நிர்மாணங்களுக்கு இடமளிக்க வேண்டாம் என அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். குறித்த பிரதேசங்களில் சட்டவிரோதமான முறையில் நிலம் நிரப்பப்படுவதை உடனடியாக நிறுத்துவதற்கும், முள்ளேரியா மற்றும் ஐடிஎச் வைத்தியசாலைகளை வேறு இடத்திற்கு மாற்றுவதற்கும் நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி பணிப்புரை விடுத்துள்ளார். கம்பகா கல்வி வலயத்தில் உள்ள அனைத்து பாடசாலைகளுக்கும் இன்று விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது. சீரற்ற காலநிலை காரணமாக இவ்வாறு குறித்த பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்கப்படுவதாக கம்பகா வலய கல்வி பணிமனை அறிவித்துள்ளது. சீரற்ற காலநிலை காரணமாக ரத்தினபுரி, கேகாலை, காலி, மாத்தறை, களுத்துறை மாவட்டங்கள் மற்றும் கொழும்பு மாவட்டத்தில் உள்ள கோமாகமா கல்வி வலயத்தில் உள்ள அனைத்து பாடசாலைகளுக்கும் விடுமுறை வழங்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. தற்போது நிலவும் சீரற்ற காலநிலையை கருத்தில் கொண்டு இந்த தீர்மானம் வழங்கப்பட்டுள்ளது. வடக்கு மாகாண பாடசாலைகள் இன்றைய தினம் வழமை போன்று நடைபெறவுள்ளதுடன் புதிய உயர்தர மாணவர்களுக்கான வகுப்புகளும் ஆரம்பமாகும் என வடக்கு மாகாண கல்வி பணிப்பாளர் தியோன் கொயின்ரஸ் அறிவித்துள்ளார். நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக நாடு பூராகவும் நேற்று பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்கப்பட்டது. எனினும் வடக்கு மாகாண காலநிலையை கருத்தில் கொண்டு பாடசாலைகள் வழமை போல் நடைபெறும் எனவும் காப்பது சாதாரணதர பரீட்சை நிறைவடைந்த மாணவர்களுக்கான காப்பது உயர்தர வகுப்புகளை ஆரம்பிக்கும் செயற்பாடுகளும் ஆரம்பமாக உள்ளன எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. லிட்ரோ சமையல் எரிவாயு சிலிண்டர் விலையை குறைக்க லிட்ரோ நிறுவனம் தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி இந்த புதிய விலை திருத்தம் இன்று நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் என கூறப்பட்டுள்ளது. மாதாந்த எரிவாயு விலை திருத்தத்துக்கு அமைய இந்த திருத்தம் மேற்கொள்ளப்படவுள்ளது. மேலும் திருத்தப்பட்ட விலைகள் இன்று அறிவிக்கப்படும் என லிட்ரோ தலைவர் மொதித பீரிஸ் தெரிவித்துள்ளார். இலங்கையில் கடந்த 2019ஆம் ஆண்டு 15 வீதமாக இருந்த வறுமை விகிதம் தற்போது 26 வீதமாக அதிகரித்துள்ளது என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். நாட்டில் வருமானம் இல்லாத மற்றும் கல்வி வசதிகள் இல்லாத ஒரு பகுதி இருப்பதாகவும் அதனை 2032ஆம் ஆண்டளவில் 10 வீதமாக குறைக்க இணக்கம் காணப்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி குறிப்பிடுகின்றார். எனவே இந்த திட்டத்தை தொடர வேண்டும். இந்த பரவலான ஏழ்மைக்கு தீர்வு காணும் வகையில்தான் வாரிசு உரிமையில்லா நில உரிமை வழங்குதல் மற்றும் போன்ற திட்டங்களை செயல்படுத்தியுள்ளோம். மேலும் கொழும்பில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்புகளின் உரிமையை அந்த குடியிருப்பாளர்களுக்கு வழங்குவதற்கு நாங்கள் நடவடிக்கை எடுத்து வருகிறோம். சொத்துக்கள் இல்லாதவர்களுக்கு அந்த சொத்தை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. எனவே நாம் புதிதாக சிந்திக்க வேண்டும் என்று அவர் கூறினார். நாட்டில் சீரற்ற காலநிலை நிலவி வரும் நிலையில் வெள்ள நீரில் சிக்குண்ட கப்ரக வாகனத்தை அங்கிருந்த இளைஞர்கள் இணைந்து பெரும் முயற்சிக்கு பின்னர் மீட்டெடுத்துள்ளனர். மேலும் மகர சந்தியில் கொடகெத பாலத்துக்கு அருகில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. கப்ரக வாகனம் வெள்ளத்தில் சிக்குண்டு அள்ளி சென்ற போது பெரும் போராட்டத்துக்கு மத்தியில் இளைஞர்கள் அதனை தடுத்து நிறுத்தினர். மேலும் மகர சந்தியில் பல அடிக்கு மேல் வெள்ள நீர் நிரம்பியிருந்தது. இந்நிலையில் சிக்குண்ட கப்ரக வாகனம் சாரதியின் கட்டுப்பாட்டை மீறி இழுத்து செல்லப்பட்டது. இதன் போது அங்கிருந்த இளைஞர்கள் ஒன்று கூடி கப் வாகனத்தை மீட்டதுடன் சாரதியையும் காப்பாற்றியுள்ளனர். நாட்டில் தற்போது நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக தெற்கு அதிவேக வீதியில் கடுவில பியகம இடைமாற்றத்தின் கடவத்தை வரையான பகுதி மறு அறிவித்தல் வரை மூடப்பட்டுள்ளதாக வீதி அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. கழனி ஆற்றின் நீர்மட்டம் அதிகரிப்பதன் காரணமாக இந்த இடமாற்று பாதை முற்றாக மூடப்பட்டுள்ளதாக வீதி அபிவிருத்தி அதிகார சபை மேலும் தெரிவித்துள்ளது.
இதன் காரணமாக கடுவிலையிலிருந்து மாத்தறை நோக்கி வாகனங்கள் உட்செல்லவும் வெளியேறவும் முடியாத நிலை காணப்படுகின்றது. மேலும் கடவத்தையிலிருந்து கடுவிலை நோக்கி வாகனங்கள் உட்செல்லவும் வெளியேறவும் முடியாத நிலை காணப்படுவதாக வீதி அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. அதேவேளை தெற்கு அதிவேக வீதியில் வெள்ளம் காணப்படுவதாக மூடப்பட்டிருந்த வெளிப்பின இடைமாறு பகுதி மீண்டும் திறக்கப்பட்டுள்ளதாக வீதி அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலையால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 10 ஆக அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த தகவலை பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் பிரமித பண்டார தின்னகோன் தெரிவித்துள்ளார். அதேவேளை 5 பேர் காணாமல் போயுள்ளதாகவும் அவர்களை தேடும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். சீரற்ற காலநிலையால் தொடர்ச்சியாக மழை பெய்தமையால் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவு போன்ற இயற்கை அனர்த்தங்கள் பல பிரதேசங்களில் அழிவை ஏற்படுத்தியுள்ளது. நிலவும் சீரற்ற காலநிலையினை தொடர்ந்து சில ஆறுகளுக்கு வெள்ளம் குறித்து சிவப்பு நிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நீர்ப்பாசன திணைக்களம் விடுத்துள்ள புதுப்பிக்கப்பட்ட அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி கழுகங்கை, நில்வலாகங்கை மற்றும் அத்தனகழு ஓய் ஆகியவற்றுக்கே வெள்ளம் குறித்து சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் கழனிகங்கை, கிங்கங்கை மற்றும் மகாஓய் ஆகியவற்றின் நீர்மட்டங்களும் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது. இந்த நிலையினை தொடர்ந்து ஆறுகளை அடிய தானில பகுதிகளில் வசிக்கும் மக்கள் வெள்ளம் குறித்து அவதானத்துடன் செயல்படுமாறும் அந்த திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. சீரற்ற காலநிலை காரணமாக நாடு முழுவதும் 30,000க்கும் அதிகமானோருக்கு மின்சாரம் தடைப்பட்டுள்ளதாகவும் கஸ்கம, சீதாவாக மற்றும் மாலிம்படு ஆகிய 3 பிரதேசங்களில் மட்டும் பாதுகாப்பின்மை காரணமாக மின் துண்டிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை மின்சார சபை நேற்று பிற்பகல் தெரிவித்துள்ளது. கடந்த சனிக்கிழமை அதிகாலை 2 மணி தொடக்கம் நேற்று அதிகாலை வரை 35,000 மின் தடைகள் பதிவாகியுள்ளதாகவும் மாத்தறை மாவட்டத்தின் அக்ரஸ, தெனியாய உள்ளிட்ட பல பகுதிகளில் மின் விநியோகம் துண்டிக்கப்பட்டுள்ளதாகவும் பராமரிப்பு பணிகள் இடம்பெற்றுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த பகுதிகளில் பராமரிப்பு பணிகள் முடிந்து மின் விநியோகம் சீரமைக்கப்படும் என்றும் சில இடங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் பராமரிப்பு பணிகளுக்கு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது என்றும் தெரிவித்துள்ளது. பதுளையில் இருந்து கொழும்பு கோட்டை நோக்கி பயணித்த பொடிமெனிக்கே தொடருந்தில் தீ பரவியுள்ளது. நேற்று காலை பதுளையில் இருந்து பயணிக்க ஆரம்பித்த தொடருந்தின் பின் இயந்திரத்தில் தீ பரவியதாக தெரிவிக்கப்படுகிறது. ஹாப்புத்தலை நிலையத்துக்கு அருகில் தொடருந்தில் தீ பரவியதாகவும் ரயில் ஹாப்புத்தலை நிலையத்துக்கு வந்த பின்னர் தீ அணைக்கப்பட்டதாகவும் தெரிய வந்துள்ளது. பரீட்சை பெறுபவர்களை சமூக வலைதளங்களில் வெளியிடுவதை தவிர்க்குமாறு பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் தலைவர் பேராசிரியர் சம்பத் அமர்துங்க இதனை குறிப்பிட்டுள்ளார். கொழும்பு பதுளை ரயில் வீதியில் ஹேட்டன் மற்றும் ஹோட்டக்கலை ரயில் நிலையங்களுக்கு இடையில் கொழும்பு கோட்டையில் இருந்து பதுளை நோக்கி பயணித்த ரயில் திங்கட்கிழமை மாலை தடம் புரண்டுள்ளதாக நாவலப்பட்டிய ரயில் கட்டுப்பாட்டு அலுவலகம் தெரிவித்துள்ளது. கொழும்பு கோட்டையில் இருந்து பதுளை நோக்கி பயணிக்கும் 7ஆம் இலக்க பயணிகள் ரயிலே இவ்வாறு தடம் புரண்டுள்ளதாக கட்டுப்பாட்டு அறை தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக மலையக ரயில் சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தண்டவாளத்தில் இருந்து தடம்புரண்ட பெட்டிகளை சரி செய்து ரயில் வீதியை சரி செய்யும் வரை பதுளையில் இருந்து கொழும்பு கோட்டை நோக்கி பயணிக்கும் 8ஆம் இலக்க பயணிகள் புகையிரதம் தலவாக்கலை புகையிரத நிலையத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாகவும் நாவலப்பட்டிய ரயில் கட்டுப்பாட்டு அறை தெரிவித்துள்ளது. நாடளாவிய ரீதியில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றி வளைப்பின் போது போதைப் பொருட்களுடன் 3 பெண்கள் உட்பட 626 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களில் 26 பேர் மேலதிக விசாரணைகளுக்காக போலீஸ் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இந்நிலையில் போதைப் பொருட்களுக்கு அடிமையாகியுள்ள 5 பேரை புனர்வாழ்வு நிலையங்களுக்கு அனுப்பி வைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இத்துடன் தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி.